சரி, இப்போ நம்ம செய்திக்குள்ள போலாம். हम संदेश के अंदर जाएंगे। இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நபர் வந்து आज हम जिस व्यक्ति के बारे में देख रहे हैं நாமான பற்றி நம்ம பார்க்க போறோம். नामान को देखेंगे। இந்த நாமன் யார் அப்படிங்கறத பார்க்க ये போறோம். नामान कौन है करके देखेंगे। இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கறத பார்க்க போறோம். इसका जीवन कैसा था वो देखेंगे। இவனுடைய வாழ்க்கைய इसके जीवन को இவனுக்கு இவனுடைய பேருக்குள்ள இருக்கிற ஒரு மர்மம், इसके नाम के अंदर जो गुप्त बात है அத பற்றி நம்ம வெளிப்படுத்தி நம்ம பார்க்க போறோம். उसके बारे में हम प्रकट करके देखेंगे। பாருங்க, திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கலாம். दोबारा उस वचन को पढ़ेंगे। 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். दूसरा राजा 5वां अध्याय का पहला वचन। சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான். பாருங்க, முதல் காரியம் என்ன அப்படின்னா, पहला चीज क्या है, सीरिया ராஜாவின் படைத்தலைவன் நாமான். सीरिया देश का वो सेना का अधिपति है। இவன் தான் கேப்டனா இருக்கிறான். यही कैप्टन है। முதல் காரியம், இவன் ஒரு சீரியா ராஜாவுக்கு அந்த படைக்கு தலைவனா காணப்படுறான். वो सीरिया देश के राजा का सेनापति है। ரொம்ப முக்கியமான பொசிஷன் இது. बहुत ही महत्वपूर्ण पोजीशन है। அடுத்தப்பல என்னதான், अगला क्या है, தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும். இவன் ஒரு கிரேட் மேன். ये एक बड़ा व्यक्ति था। இவர் பெரிய மனுஷன். ये बड़ा व्यक्ति था। தன்னுடைய மாஸ்டரோடு கூட இவன் ஒரு பெரிய மனுஷன் அப்படினு சொல்லுது. वो अपने स्वामी के दृष्टि में वो बड़ा व्यक्ति था। இவன் ஒரு கேப்டன். ये एक सेनापति है। அவருடைய ராஜாக்கு முன்பதாக இவன் ஒரு பெரிய மனுஷன். ये उसके राजा के सामने एक बड़ा व्यक्ति है। பெரிய மனுஷன் சொல்லிச்சு, அவனுக்கு மேல யாரும் இல்ல. அப்போ बड़ा व्यक्ति यानी उसके ऊपर कोई नहीं। அப்ப இவன் தான் கிரேட் மேன். அங்க तो यही वहां पर महान व्यक्ति है। அவருடைய ராஜ்யத்துல, उसके राज्य में, அந்த சீரியா ராஜாவுடைய ராஜ்யத்துல, वो सीरिया देश के राज्य में இவன் தான் ஒரு கிரேட் மேனா இருக்கிறான். यही एक बड़ा व्यक्ति है। அடுத்தப்பல இன்னொன்னு என்னது, எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். இது இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா, अंग्रेजी में देखेंगे तो அது ஹானரபிள் மேன் அப்படினு சொல்லி கொடுத்திருக்கும். उसे हॉनरेबल मैन करके लिखा गया है। அவன் ரொம்ப ஹானரபிள் மேன். वो प्रतिष्ठित व्यक्ति है। அவன் ஒரு உயர்த்தப்பட்ட மனிதன். वो प्रतिष्ठित व्यक्ति है। அவனுக்கு நிறைய ஹானர்ஸ் கொடுத்திருக்காங்க. उसको बहुत सारे आदर दिए हैं। சோ இந்த நாமான், ये नामान जो है, இவன் ஒரு கேப்டனா இருக்கிறான். ये एक सेनापति है। இவன் ஒரு கிரேட் மேன். और ये एक महान व्यक्ति। அடுத்தது இவன் வந்து ஹானரபிள் மேன். और एक माननीय व्यक्ति है। அடுத்தப்பல என்னது, अगला क्या है, அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இவனை கொண்டு इसके द्वारा கர்த்தர் சீரியாவுக்கு டெலிவரன்ஸ் கொடுத்தாரு. परमेश्वर ने सीरिया देश को छुड़ाया, विजय दिया। हिंदी तमिल என்ன கொடுத்திருக்குனா, तमिल में क्या दिया है, ரட்சித்தார் அப்படினு கொடுத்திருக்குது. उद्धार दिया करके दिया है। ஜெயம் கொடுத்திருக்கார் அப்படி சொல்லி இருக்குது. जय दिया है करके हिंदी में दिया है। இவன் ஒரு பிரஜாதியான். ये एक अन्य जात है। இவன் எவ்வளவு யுத்தத்துக்கு போறான். बहुत सारे युद्ध में जाता है। இந்த யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்தது யாரு? और इस युद्ध में जय देने वाला कौन है? நாமான் மூலமா கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாராம். नामान के द्वारा परमेश्वर ने जय दिया। அப்ப இந்த நாமான் மேல ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். फिर ये नामान के ऊपर कोई योजना उसने रखा है। அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, उस योजना को पूरा करने के लिए கர்த்தர் இவனை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறார். परमेश्वर ने इसे ऊंचे स्थान पर रखा है। முதல்ல அவன் ஒரு கேப்டனா இருக்கிறான். पहले वो एक सेनापति है। அவன் ஒரு கிரேட் மேனா இருக்கிறான். वो एक बड़ा मनुष्य है। அவன் ஹானரபிள் மேனா இருக்கிறான். वो एक प्रतिष्ठित व्यक्ति है। அடுத்தது அவன் மூலமா और उसके द्वारा சீரியா நாட்டுக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கிறார். सीरिया देश के लिए छुटकारा देता है। அது யார் கொடுக்கிறாரா? वो कौन देता है? கர்த்தர் கொடுக்கிறார். परमेश्वर देता है। கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான கொடுப்பாரு. परमेश्वर इस्राएलियों को ही देगा ना। ஒரு பிரஜாதியனுக்கு கொடுப்பாரா? एक अन्य जात को कैसा देगा? இங்க நாமானுக்கு கொடுத்திருக்கிறாரு. यहाँ नामान को दिया है। நாமானுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். नामान को परमेश्वर ने जय दिया है। அடுத்து என்ன பாயிண்ட்? अगला क्या है, மகா பராக்கிரமசாலியாகிய. அடுத்தது இவன் யாரா? अगला कौन है, மகா பராக்கிரமசாலி. ये युद्धवीर है। இவன் மைட்டி மேன். ये युद्धवीर है। இவன் யுத்தத்துல பராக்கிரமசாலி. ये युद्ध में शूरवीर है। எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க. कैसा व्यक्ति है देखिए। ரொம்ப அருமையான ஒரு குவாலிட்டி. अद्भुत गुण है। நாமான் அப்படி சொல்லும்போது, नामान बोलते ही அவன் ஒரு படை தலைவன். वो एक सेनापति, அவன் தான் கேப்டனா இருக்கிறான். वही मुखिया है। அவன் கிரேட் மேனா இருக்கிறான். वो एक बड़ा महान व्यक्ति அவன் है। தான் ஹானரபிள் மேனா वो இருக்கிறான். एक प्रतिष्ठित व्यक्ति है। கர்த்தர் அவன் மூலமா டெலிவரன்ஸ் கொடுத்தார். परमेश्वर उसके द्वारा छुटकार दिया। அவன் மூலமா ரட்சிப்பை கொடுத்தார். उसके द्वारा उद्धार दिया। அடுத்தவன் யுத்தத்துல பராக்கிரமசாலி. और वो युद्ध में शूरवीर है। இப்படிப்பட்ட குவாலிட்டி இருக்கிற இந்த நாமான், और ये जो नामान है जिसके अंदर इतना सारे गुण हैं, இவனுக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது. इसके अंदर एक कमजोरी है। வாசிங்க. அவனோ குஷ்டரோகியாயிருந்தான்.
இவன் யாரா இருந்தானா ये कौन है? இந்த நாமான் வந்து ஒரு லெப்பரா இருக்கிறான். ये नामान एक कोढ़ी है, இவன் ஒரு குஷ்டரோகியா இருந்தான். ये कोढ़ी है। இவ்வளவு அருமையான குவாலிட்டி அவனுக்குள்ள இருக்குது. इतने अद्भुत गुण उसके अंदर है, ஆனா இந்த குவாலிட்டில लेकिन उस गुण के अंदर ஒரு சின்ன பலவீனம் இருக்குது. एक छोटी सी कमजोरी है। அது சின்ன பலவீனம் இல்ல, वो छोटा कमजोरी नहीं, அது ஒரு பெரிய பலவீனம். वो एक बड़ा कमजोरी है। உங்களுக்கு தெரியும் இந்த குஷ்டம் என்ன செய்யும் தெரியும்? आपको मालूम है वो कोढ़ क्या करता है? ஒரு மனிதனுக்கு குஷ்டம் வந்துட்டுனா एक व्यक्ति को अगर कोढ़ आ गया तो அது கொஞ்சம் கொஞ்சமா அரித்து उसे थोड़ा थोड़ा उसको खाकर அவங்கள ஃபுல்லா முடிச்சிரும். அது उनको पूरा समाप्त कर देता है। இந்த குஷ்டம் ரொம்ப மோசமான ஒரு இது. ये कोढ़ जो है बहुत ही भयंकर बीमारी है। இந்த காலகட்டத்துல குஷ்டம் எங்குமே இல்ல, और इस स्थिति में कोढ़ कहीं पर भी नहीं। தேவன் அதை எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. परमेश्वर ने उस सभी को निकाल दिया। இங்க ஒரு ரெண்டு பேருக்கு குஷ்டம் இருக்கலாம், कहीं ना कहीं एक दो जन को होगा, ஆனா இப்போ இந்த இந்தியால வந்து அதிகமான குஷ்டம் கிடையாது. लेकिन अब इंडिया के अंदर ज्यादा कोढ़ी नहीं है। ஹalleluya, हालेलुया, எவ்வளவு சந்தோஷமான காரியம். खुशी की बात है। அந்த குஷ்டம் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்துன்னு வைங்க, अगर वो कोढ़ आज होता, எத்தனை பேர் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ தெரியல. कितने लोगों को वो असर पड़ा होगा। கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி இருக்கும். वो एक 30 साल लगभग होगा। இந்த விட்டல்வாடி சைடுல பாத்தீங்கன்னா 30 साल के पहले विठलवाड़ी के साइड में ஸ்டேஷன் பக்கத்துல குடிசை போட்டிருப்பாங்க. और स्टेशन के बाजू में ही उनका तंबू था। அந்த பற்றி பக்கத்துல குடிசை இருக்கும். वो पटरी के बाजू में ही तंबू था। அங்க இருக்கிறவங்க எல்லாமே குஷ்ரோகியா இருந்தாங்க. वहां जितने लोग थे वो सब कोढ़ी लोग थे। ஆனா இன்னைக்கு அந்த குஷ்டமே காணோம். लेकिन आज वो कोढ़ी गायब है। ஒரு தடவை ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னாங்க, एक पासवान ने मुझसे कहा, ஒரு சாட்சி சொன்னாங்க, गवाही दिया, அவங்க சர்ச்சுக்கு ஒரு குஷ்ரோகி வந்தானா. उनके घर में उनके कलीसिया में एक कोढ़ी आया। அப்ப இவங்க ஜெபம் பண்ணி இருக்காங்க, तो इन्होंने प्रार्थना किया, கர்த்தாவே இந்த குஷ்டத்தை இவங்கிட்ட இருந்து நீக்கிருங்க அப்படினு. हे प्रभु इस कोढ़ इनसे निकल जाने दे। கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்டு குஷ்டத்தை எடுத்து போட்டார். परमेश्वर उनके प्रार्थना को सुनकर वो कोढ़ को निकाल दिया। அவன் ஜெபத்துல வளர்ந்துட்டே இருக்கிறான். वो प्रार्थना के अंदर बढ़ रहा है, நல்ல வளர்ந்துட்டே இருக்கிறான், अच्छा बढ़ रहा है, நல்ல கர்த்தருக்குள்ள வளர்ந்துட்டான். वो परमेश्वर के अंदर बढ़ गया। இப்போ கல்யாணம் அப்படின்னு வரும்போது अभी विवाह की बात जब आई, அப்போ ஒரு சிஸ்டர் பார்த்தா, இந்த பாஸ்டர் வந்து ஒரு சிஸ்டரை பார்த்திருக்காங்க. और ये पासवान ने एक बहन को देखा, அவங்களுக்கு கண்ணுல பலவீனம், उनको आंख में कमजोरी है, கண்ணு சரியா தெரியாது, आंख ठीक तरह से दिखता नहीं। அப்போ இந்த குஷ்ரோகி அந்த சுகமடைந்த அந்த குஷ்ரோகிட்ட, और ये चंगा पाया हुआ इस कोढ़ी व्यक्ति के पास, அவன்ட்ட அந்த பாஸ்டர் சொல்லிருக்காங்க, इनके पास पासवान ने कहा, இப்படி ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ऐसा एक बहन है, அவங்களுக்கு கண்ணு சரியா தெரியாது, उनको आंख दिखता नहीं, நீங்க உங்களுக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகும், आपको अच्छा मैच होगा, உங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்திருக்கேன், आपके विवाह के लिए मैंने लड़की देखा है, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. आप क्या कहते हो ऐसे कहता है। ஆனா கர்த்தர் இந்த நேரத்துல இந்த பிரதர் வந்து நல்லா ஆசீர்வதிச்சிட்டார். लेकिन उस समय में परमेश्वर ने इस भाई को बहुत आशीष दिया। அப்ப இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? तो इन्होंने क्या कहा, எப்படி பாஸ்டர் நீங்க இந்த ஒரு குருட்டு ஸ்திரீட்ட நீ கல்யாணம் முடிக்க வைக்கிறீங்க? आप कैसे पासवान जी, आप कैसे एक अंधे व्यक्ति के पास मेरा विवाह कराते हो? அப்ப இவங்க சொல்லிருக்காங்க, तब इन्होंने कहा, நீ மறந்துட்டியா நீ யாருன்ட்டு? तू भूल गया क्या तू कौन है? நீ முதல்ல யாருன்ட்டு மறந்துட்டியா? तू पहले कौन है करके भूल गया நீ क्या? முதல்ல குஷ்ரோகியா இருந்த, तू पहले कोढ़ी था, அந்த குஷ்டம் திரும்ப வந்துட்டா நீ என்ன செய்வ? वो कोढ़ अगर दोबारा आ गया तो तू क्या करेगा? இத சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ऐसे बोलकर छोड़ दिया। அடுத்த நாளே குஷ்டம் ஆரம்பிச்சிட்டு, उस अगले दिन ही कोढ़ शुरू हो गया। ஒரு பலவீனம் ஒரு சரீரத்திலிருந்து வெளியே போகுதுனா, एक कमजोरी उस शरीर से बाहर निकलता है तो அது திரும்ப உள்ள வரதுக்கு அதிக நேரம் ஆகாது. वो दोबारा आने के लिए ज्यादा समय नहीं लगेगा। நம்ம கர்த்தருக்குள்ள ஜெபத்துல வளரணும். हम परमेश्वर के अंदर प्रार्थना में बढ़ रहे हैं। தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். परमेश्वर के वचन के अनुसार चलने के लिए अपने आप को समर्पण करते हैं। அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். वो आशीष देने वाला परमेश्वर है। ஒரு ஊழியக்காரனுக்கு एक सेवक को வியாதி நீக்கி போடுறதுக்கு அதிகாரம் உண்டு. बीमारी को निकालने का भी अधिकार है வியாதியை போடுறதுக்கு அதிகாரம் உண்டு. और बीमार लाने का भी अधिकार है। பிசாசை துரத்துறதுக்கு அதிகாரம் இருக்குது. शैतान को भगाने का अधिकार भी है பிசாசின் கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கும் அதிகாரம் और இருக்குது. शैतान के हाथ में समर्पण करने का भी अधिकार है। இந்த நாமான் குஷ்ரோகி ये नामान कोढ़ी जो है எலிஷாட்ட வந்தான். एलिशा के पास आया, அவன் சுக பெறதுக்காக வந்தான். वो चंगाई पाने के लिए आया எலிஷா போய் நீ யோர்தான்ல குளிச்சிட்டு வான்னு சொன்னாரு. और एलिशा जाकर कहा कि तू यरदन में डुबकी लगा दे, 7 தடவை முங்கிட்டு வா, 7 बार डुबकी मार, கர்த்தர் உன்னை சுகப்படுத்திடுவா. परमेश्वर तुझे छुटकारा देगा। அவன் முங்கிட்டு வந்தா, वो डूब कर आया, குஷ்டம் போயிட்டு कोढ़ निकल गया।
வந்து அவருக்கு எலிசாக்கு வெகுமதி எல்லாம் கொடுக்கறான். और एलिशा के लिए वो बहुत सारे तोहफा लेके आता இவன் है. சொன்னா வா வெகுமதி வாங்குடே வச்சுக்க. इसने कहा तेरा तोहफा तेरे पास रख ले. ஆனா அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். लेकिन उसके पास एक नौकर था, கேயாசி இருந்தான். केयासी था. இவன் பின்னாலே ஓடி போய் ये दौड़ कर जाकर அவன் கொடுத்த gift எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சிட்டான். और उसने जो तोहफा दिया वो लाकर घर पे रख लिया. எலிசா என்ன சொன்னான் தெரியுமா? एलिशा ने क्या कहा? நீ எங்க இருந்த அப்படினு கேட்டாரு. तू कहां था करके पूछा. நீ நாமான போய் பாக்கும்போது என் மனம் உன் கூட இல்லையா? नामान से मिलने के समय मेरा मन तेरे साथ नहीं था நீ क्या? அவன்ட்ட இருந்து வெகுமதி வாங்கிட்டு வந்த. तू उसके पास से तोहफा ले आया. அவன்ட்ட இருந்த குஷ்டத்தையும் நீ வச்சிக்க அப்படினு சொல்லிட்டாரு. उसके पास जो कोड था उसे भी रख ले करके कहा. சொன்ன உடனே குஷ்டம் அவனுக்குள்ள வந்துட்டு बोलते ही कोड उसके अंदर आ गया. அதுக்கு தான் சொல்றேன். इसलिए मैं कहता हूँ ஒரு ஊழியக்காரனுக்கு குஷ்டத்தை எடுத்து போடுறதுக்கு அதிகாரம் உண்டு. एक सेवक के हाथ में ऐसा अधिकार है कि वो कोड को निकाल भी सकता है. அந்த குஷ்டத்தை மீண்டும் ஒரு மனுஷனுக்குள்ள வர வைக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. वो कोड को दोबारा उस व्यक्ति के ऊपर लाने के लिए भी अधिकार है. பலவீனத்தை நீக்க அதிகாரம் உண்டு. वो कमजोरी को निकालने का अधिकार है. பலவீனத்தை போடுறதுக்கு அதிகாரம் உண்டு. कमजोरी को वापस लाने का अधिकार भी है. பஞ்சத்தை உருவாக்குறதுக்கு அதிகாரம் இருக்குது. अकाल को बनाने का अधिकार है பஞ்சத்தை நீக்குவதற்கு அதிகாரம் और இருக்குது. अकाल को निकालने का अधिकार भी है. ஆனா அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களா இருப்பாங்க. लेकिन वो ऐसे वो सेवक होंगे. இந்த நாமான பாக்கும்போது इस नामान को देखते समय இவ்வளவு அருமையான குவாலிட்டி, इतना अद्भुत गुण है, ஆனா இவன்ட்ட ஒரு பலவீனம். लेकिन इसके पास एक कमजोरी है. என்ன பலவீனம்? இவன் குஷ்டரோகியா இருந்தான். इसका कमजोरी क्या है? एक कोड़ी था. இந்த குஷ்டம் எங்க இருக்கு? ये कोड कहां पर है? இன்னைக்கு நம்ம இந்தியால அதிகமா குஷ்டம் இல்ல. आज भारत में कोड नहीं है. அப்ப இது ஆவிக்குரிய ரீதியா இது என்ன? तो आत्मिक रीति से ये क्या है? ஆவிக்குரிய ரீதியா பார்த்தாதான் இது புரியும். आत्मिक रीति से आप देखेंगे तो ही समझेगा. இந்த குஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ये कोड इस व्यक्ति को எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படினா, इब्रानी भाषा में क्या बोलते हैं? அத சாரா அப்படினு சொல்வாங்க. उसे सारा करके कहते हैं. சாரானா ஆபிரகாம் சாரா கிடையாது. सारा मतलब वो अब्राहम सारा वो नहीं. அவங்களுடைய ஸ்பெல்லிங் வேற. उनका अक्षरें अलग है. ஆனா இங்க உள்ள ஸ்பெல்லிங் வேற. लेकिन यहाँ का अक्षर अलग है. இந்த சாராவுக்கு ये सारा को இதுல 3 எழுத்துக்கள் வரும். इसमें 3 अक्षर हैं. இந்த 3 எழுத்துக்கள் இங்க இருக்குது. ये तीनों अक्षर यहाँ पर है. இந்த முதல் எழுத்து வந்து சாடே, पहला अक्षर साड़े, அப்புறம் ரேஷ், रेश அதுக்கு பிறகு ஆயின். और तीसरा आइन. இந்த 3 எழுத்து சேர்ந்ததுதான் ये तीनों को ही இத வந்து சாரான்னு சொல்லுவாங்க. सारा कहते हैं. இதுல இந்த முதல் எழுத்து எடுத்தீங்கன்னா पहला अक्षर को ले लेंगे तो அத சாடேன்னு சொல்லுவாங்க. साड़े कहते हैं. இத சித்திர எழுத்துல பாக்கும்போது इसको चित्र रूप में देखेंगे तो ஒரு குனிந்த மனிதன். एक झुका हुआ व्यक्ति. அது எப்படி எழுதுவாங்க அப்படினா ஒரு குனிந்த மனிதனா எழுதுவாங்க. उसे ऐसे एक झुके हुए व्यक्ति के मानित लिखते हैं. அப்ப இது ஒரு மனிதனை குறிக்குது. एक मनुष्य को दर्शाता है. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த மனிதன் தான். आज हम सब वो मनुष्य हैं. இந்த மனுஷன் நம்ம தான். ये मनुष्य हम ही हैं. இப்போ இந்த மனுஷன் கூட अब इस मनुष्य के साथ இந்த ரெண்டு எழுத்தையும் ஒட்டி இருக்கிறது பாருங்க. ये दोनों अक्षर जुड़े हुए हैं. இந்த ரெண்டையும் சேர்த்து உச்சரிக்கும் போது इस दोनों को साथ में बोलते समय அத ரான் சொல்லுவாங்க. उसे रा करके कहते हैं. ரான் சொன்னா தீமை. रा का मतलब बुराई. அப்ப இந்த மனுஷன் கூட என்ன ஒட்டி இருக்குது? तो इस मनुष्य के साथ क्या छुपा हुआ है? தீமை ஒட்டி கொண்டு இருக்குது. बुराई चिटका हुआ है. அவனுக்குள்ள பாவம் ஒட்டி கொண்டு இருக்குது. उसके अंदर पाप चिटका हुआ है. எந்த மனிதனுக்குள்ள பாவம் ஒட்டி கொண்டு இருக்குதோ जो मनुष्य के अंदर पाप चिटका हुआ है அவன் தான் குஷ்டரோகி. वही कोड़ी है. இன்னைக்கு ஆவிக்குரிய குஷ்டரோகி யாரு? आज आत्मिक कोड़ी कौन है? யாருக்குள்ள பாவம் ஒட்டி கொண்டு இருக்குதோ, जिसके ऊपर पाप चिटका हुआ है, யார் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்றாங்களோ, जो परमेश्वर के विरुद्ध में पाप करते हैं, அவங்க தான் ஆவிக்குரிய குஷ்டரோகியா இருப்பாங்க. वो आत्मिक कोड़ी होंगे. ஒருவேளை அவங்க ஊழியக்காரனா இருக்கலாம், हो सकता है उस सेवक हो, ஒரு பெரிய கேப்டனா இருக்கலாம், एक बड़ा सेनापति हो, ஊழியத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா இருக்கலாம், और सेवकाई में बहुत बड़े तारा हो. இந்த எல்லா குவாலிட்டியும் அவனுக்குள்ள இருக்கலாம். ये सारे गुण उसके अंदर हो. ஆனா அவனுக்குள்ள பொல்லாப்பு இருந்துச்சுனா, लेकिन यदि बुराई उसके अंदर रहेगी, அவனுடைய சிந்தனை ஃபுல்லா பொல்லாப்பில நிறைந்து இருந்துச்சுனா, उसके पूरे विचार यदि बुराई से भरा होगा, அவன் தான் குஷ்டரோகி. वही कोड़ी है. அவன் பார்வையில பொல்லாப்பு இருந்துச்சுனா, वो उसके नजर में अगर बुराई होगा அவனுடைய तो, உதடுல பொல்லாப்பு இருந்துச்சுனா, उसके जुबान में अगर बुराई होगी तो, அவனுடைய கிரியையில பொல்லாப்பு இருந்துச்சுனா, उसकी क्रियाओं में बुराई होगा तो, அவன் தான் இந்த நாட்கள்ல ஒரு குஷ்டரோகியா இருக்கிறான். वही इन दिनों में कोड़ी है. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, आज सोच कर நம்ம देखिए சிந்தனையில எவ்வளவு நேரம் பொல்லாத காரியத்தை யோசிக்கிறோம். हमारे मन के अंदर कितने अशुद्ध चीजों को हम सोचते பொல்லாத हैं. காரியத்தை நம்ம பார்க்கிறோம், हम लोग अशुद्ध देखो चीजों को देखते हैं, பொல்லாத காரியத்தை பேசுறோம், हम लोग अशुद्ध बातों को बोलते हैं, பொல்லாத கிரியை நம்மட்ட இருக்குது. हमारे अंदर बुराई के क्रियाएं हैं. இப்படி இருந்தால் ऐसे होगा அவங்க तो தான் குஷ்டரோகி. वही कोड़ी है. இப்போ இந்த குஷ்டரோகி நீங்க என்ன செய்யணும்? अब ये कोड निकलने के लिए
क्या करना இந்த है? தீமை ये बुराई இவனை விட்டு விலகணும். इससे निकल जाना है। இவன்ட்ட இருந்து விலகிட்டுனா इससे अगर निकल गई तो இவங்க தீமை இவங்க குஷ்ரோகி இல்ல, तो अब ये कोड़ी नहीं, வெறும் சாடே, केवल साड़े है। ஒரு நீதிமான், एक धर्मी है, இவன் ஒரு நீதிமானா இருப்பான். एक धर्मी बन जाएगा। ஒரு நீதிமானுக்குள்ள एक धर्मी के अंदर இந்த பொல்லாப்புள்ள வந்துட்டுனா बुराई आ गई तो அவங்க குஷ்டரோகியா तो மாறிடுவாங்க. वो कोड़ी बन जाते हैं। இன்னைக்கு எத்தனை இந்த உலகத்தை சிந்திச்சு பாருங்க, संसार को सोचकर देखिए எத்தனை குஷ்டரோகிகள் இருக்காங்க, कितने कोड़ी हैं। யாரெல்லாம் பொல்லாதவர்களா இருக்கிறார்களோ, जो अशुद्ध लोग हैं, யாருக்குள்ளெல்லாம் பொல்லாப்பு ஒட்டி கொண்டு இருக்குதோ, जिसके अंदर बुराई चिटका हुआ அவங்க है, எல்லாருமே குஷ்டரோகிகள். वो सभी लोग कोड़ी हैं। இன்னைக்கு சிந்திச்சு பாருங்களேன், सोचकर देखिए, உங்க ஏரியால, आपके इलाके में, உங்க அக்கம் பக்கத்துல आपके आजू बाजू में எத்தனை பேர் குஷ்டரோகியா இருக்கிறாங்க? कितने लोग कोड़ी हैं? ஹalleluya. हालेलुया। இருக்காங்களா இல்லையா? है कि नहीं? நீங்க பஸ்ல டிராவல் பண்ணும்போது आप बस में यात्रा करते समय எத்தனை குஷ்டரோகிகள் இருக்காங்க? कितने कोड़ी लोग हैं? எத்தனை பொல்லாதவர்கள் இருக்காங்க? कितने अशुद्ध लोग हैं? அவங்க சிந்தனை அசுத்தம், उनके विचार अशुद्ध हैं, அவங்க பார்வை அசுத்தம், उनका नजर अशुद्ध है, அவங்களுடைய உதடு அசுத்தம், उनका जुबान अशुद्ध है, அவங்களுடைய கிரியை அசுத்தம். उनकी क्रिया अशुद्ध है। இவங்க தான் குஷ்டரோகிகள். यही कोड़ी हैं। இப்போ நம்ம என்ன செய்ய அதுக்கு? अब हम उसके लिए क्या करें? கர்த்தர் உங்களை டாக்டராக வைத்திருக்கிறார். परमेश्वर ने आपको एक डॉक्टर बनाया है। நீங்க ஆவிக்குரிய டாக்டர்கள். आप एक डॉक्टर, आत्मिक डॉक्टर है। இப்படி குஷ்டரோகிகள் உங்ககிட்ட வரும்போது ऐसे कोड़ी आपके पास आते समय அந்த குஷ்டரோகிகளை குணப்படுத்த வேண்டும். आप उस कोड़ी को चंगाई करना है। அவங்களை குணப்படுத்த நீங்க தான் அவங்ககிட்ட பேசணும். आप उनको चंगा करने के लिए आप ही उनसे बात ஒரு करना है। குஷ்டரோகி எப்படி குணப்படுத்துவீங்க? एक कोड़ी को आप कैसे चंगा करोगे? இந்த தீமை அவங்ககிட்ட விலக்கிட்டீங்கன்னா, ये बुराई को उनमें से निकाल देंगे இந்த तो, பொல்லாப்ப ஒரு மனிதன்ட்ட இருந்து விலக்கிட்டீங்கன்னா, ये बुराई को एक व्यक्ति से निकाल देंगे तो அப்ப ஒரு நீதிமானா மாறிடுவா. वो धर्मी बन जाएगा। அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? तो इसके लिए हम क्या करना है? இந்த பொல்லாப்பு நீங்குவதற்கு என்ன செய்யணும்? ये बुराई निकल जाने के लिए क्या करना இது है? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये बहुत ही महत्वपूर्ण बात है। ஒரு குஷ்டரோகியை குணப்படுத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? एक कोड़ को चंगा करने वाले को करने के लिए क्या करना இந்த है? நாமான் யாரா? ये नामान कौन है? இவன் ஒரு குஷ்டரோகி. ये एक कोड़ी है। குஷ்டத்துக்கு நம்ம பார்த்துட்டோம். कोड़ी के लिए, कोड़ के लिए हमने देख लिया। ஆனா குஷ்டரோகி அப்படின்னு சொல்லும்போது लेकिन कोड़ी करके जब बोलते हैं, அதனுடைய எழுத்து வித்தியாசம், அதனுடைய உச்சரிப்பு வித்தியாசமா இருக்கும். उसका बोल अक्षर अलग होगा। இந்த குஷ்டர் லெப்ரசி அப்படின்னு சொல்லி வரும்போது वो लेप्रेसी करके जब आता है, அததான் நம்ம சாரான் பார்த்தோம். उसे ही सारा करके हमने देखा। ஆனா ஒரு மனிதனை லெப்பர்னு சொல்லும்போது लेकिन एक व्यक्ति को लीपर करके बोलते समय அதுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா, उसको इब्रानी भाषा में कैसे बोलते हैं? மிட்சோரா அப்படின்னு சொல்லுவாங்க. मित्सोरा करके कहते हैं। இந்த மிட்சோராங்கிற பேருக்குள்ளதான் इस मित्सोरा नाम के अंदर நீங்க ஒரு குஷ்டரோகியை எப்படி குணப்படுத்தலாம்னு இருக்குது. आप एक कोड़ी को कैसे चंगा कर सकते हैं करके இதுல है। முதல் எழுத்து வந்து மெம், ये पहला अक्षर मेम है, அதுக்கு பிறகு சாடே, उसके बाद साड़े है, அதுக்கு பிறகு வா வரும், उसके बाद वाव आती அதுக்கு है, பிறகு ரேஷ், उसके बाद रेश, அதுக்கு பிறகு ஆயின். उसके बाद आइन। இந்த அஞ்சு எழுத்து சேர்ந்ததுதான் ये 5 अक्षरों को ही அத மிட்சோரான்னு சொல்லுவாங்க. मित्सोरा ऐसे कहते हैं। இதுல முதல் எழுத்து என்னது? पहला अक्षर क्या है? मेम. मेम। மெம்னா என்னது? मेम क्या है? தண்ணி. पानी। அப்போ நீங்க ஒரு குஷ்டரோகியை குணப்படுத்துறதுக்கு तो आप एक कोड़ी को चंगा करने के लिए என்னது தேவை? क्या चाहिए? தண்ணி தேவை. पानी चाहिए। நீங்க தண்ணி வச்சு ஒரு குஷ்டரோகியை குணப்படுத்திடலாம். आप पानी से एक कोड़ी को चंगा कर सकते हो। இப்படிலாம் எல்லா வியாதிக்கும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ऐसा हर बीमारी के लिए होगा तो अच्छा रहेगा ना। தண்ணியை குடிச்சால தண்ணினால पानी से நம்ம குஷ்டரோகியை குணப்படுத்தலாம். हम कोड़ी को चंगा कर सकते हैं। பாருங்க, இந்த 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 இதுதான் சாடே. ये साड़े है। இந்த சாடே வந்து ஒரு குனிந்த மனிதன். ये साड़े एक झुका हुआ मनुष्य। இதுதான் வாவ். ये वाव है। இந்த வாவ் என்ன செய்யுது? ये वाव क्या करती है? ஜாயின் பண்ணுது. वो जोड़ती है। இந்த ராவை ஜாயின் பண்ணுது. ये रा को जोड़ती है। ரான என்னது? रा क्या है? அதுதான் தீமை. वही बुराई है। இந்த மனிதன் கூட इस मनुष्य को தீமை ஒட்டி கொண்டிருக்குது. बुराई जुड़ा हुआ है। இந்த ஒட்டிட்டு இருக்க தீமைய इस जुड़े हुए बुराई को நீங்க நீக்க
முக்கணும்னா आप यदि निकालना है, இந்த மனுஷனை தண்ணில முக்கணும். ये व्यक्ति को पानी में डुबाना है। இந்த மனிதனை தண்ணில முக்கியாச்சுனா इस व्यक्ति को पानी में डुबा दिए तो அவனுக்குள்ள இருக்கிற பலவீனம் நீங்கிரும். उसके अंदर की कमजोरी निकल जाएगी, அவனிடத்தில் இருக்கிற அக்கிரமம் நீங்கிரும். उसके अंदर की बुराई निकल जाएगी। அதனால தான் எலிசா சொன்னார் நாமான்ட்ட, इसीलिए एलिशा नामान से कहता है, நீ யோர்தான்ல போய் 7 தடவை முங்கு. तो यर्दन में जाकर 7 बार डुबकी लगा அவன் दे। 7 தடவை முங்கி எந்திக்கும்போது वो 7वां बार डुबकी लगाकर उठते समय இந்த தீமை நீங்கி போச்சு. ये बुराई निकल चुकी। இன்னைக்கு நம்மளும் என்ன செய்ய வேண்டியிருக்குது? आज हम भी क्या करना है? ஒரு அசுத்தமுள்ள ஒரு மனிதனை, एक अशुद्ध व्यक्ति को அவனை சுத்தப்படுத்தணும்னா उसको शुद्ध करने के लिए அவனை தண்ணில முக்கி ஆகணும். उसको पानी में डुबाना है। தண்ணில முக்குறதுனா என்னது? पानी में डुबाना ये क्या है? ஞானஸ்நானம் கொடுத்தாகணும். बपतिस्मा देना है। அப்படி ஞானஸ்நானம் எடுக்கல அப்படினா अगर बपतिस्मा नहीं लिए तो அந்த பாவம் அவங்களை விட்டு பிரியாது. वो पाप उनसे नहीं निकलता। பைபிள் சொல்லுது பாருங்க, कलाम कहती है, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் प्रेरितों का काम 22वां अध्याय அதுல 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16वें वचन को पढ़ेंगे। இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். உன் பாவங்கள் போக கழுவப்படுகின்றார். பாருங்க, கர்த்தர் அனனியா பவுல்ட்ட சொல்றார், वो हननिया पौलुस के पास कहता है, இன்னும் நீ ஏன் வெயிட் பண்ற? वो अभी तक क्यों रुकता है? ஏன் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிற? तू क्यों अभी तक देर करता है? நீ எழுந்து तू उठ, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு परमेश्वर के नाम की उपासना कर ஞானஸ்நானம் பெற்று और बपतिस्मा लेकर உன் பாவங்கள் போக கழுவப்படு. तेरे पापों से धुल दे। இந்த பாவம் நீங்கப்படணும்னா ये पाप अगर निकलना है तो அந்த மனிதனை தண்ணிக்குள்ள முக்கி ஆகணும். उस व्यक्ति को पानी में डुबाना அந்த है। அவன் ஞானஸ்நானத்துக்குள்ள கடந்து वो வரணும். बपतिस्मा के अंदर उतरना है, அப்பதான் பாவம் நீக்கப்படும். तब ही वो पाप निकलेगा। பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் प्रेरितों के काम 2 अध्याय 38ஆம் வசனத்தை வாசிங்க. 38वें वचन को हम पढ़ेंगे। பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஒவ்வொரு மனிதனும் பாவ மன்னிப்புக்கென்று हर एक व्यक्ति पाप की क्षमा के लिए யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே यहोशू मसीह के नाम से ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். बपतिस्मा लेना है। அப்ப பாவம் நீக்கப்படணும்னா तो पाप यदि निकल जाना है அவங்க கர்த்தருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் तो பெற்றாகணும். मसीह के नाम से बपतिस्मा लेना है। ஞானஸ்நானம் எடுக்கும்போது बपतिस्मा लेते समय அவங்க பாவம் கழுவப்படுகிறது. उनका पाप जो है धुल जाता है। பாவம் நீக்கப்பட்டுட்டுனா ये पाप अगर निकल गया तो இந்த நீதிமானா இருப்பாங்க. वो धर्मी बन जाएंगे। ஹalleluya. हालेलुया। நம்ம ஒரு எப்பவுமே டாக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, हमेशा डॉक्टर्स क्या करते हैं, ஒரு பலவீனம் இருக்கான்னு சொல்லி அந்த சிம்டம்ஸை பார்ப்பாங்க. और कोई एक कमजोरी है या नहीं उसे देखने के लिए कुछ उसके भाव को देखते हैं। அவன் குஷ்டரோகியா இல்லையா அப்படிங்கறத कुछ कोड़ी है क्या नहीं ऐसा देखने के நீங்க लिए எப்படி கண்டுபிடிப்பீங்க? आप कैसे पहचानेंगे? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு மனிதனுக்குள்ள குஷ்டம் இருக்கா இல்லையா? एक व्यक्ति के अंदर कोड है कि அதாவது नहीं? நான் ஆவிக்குரிய குஷ்டத்தை சொல்றேன். मैं आत्मिक कोड के बारे में कहता हूँ। அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? वो कैसे पहचानेंगे? அவன் சிந்தனை எப்பவும் எப்படி இருக்கும்? उसका विचार हमेशा कैसा होगा? கிறுக்கு முடுக்குமா இருக்கும். टेढ़ा मेढ़ा होगा। அவன் சிந்தனை எல்லாம் பாவமா இருக்கும். उसका पूरे विचार पाप से होगा। அவன் பார்க்கிற பார்வையே வித்தியாசமா இருக்கும். उसका नजर अलग होगा। அவன் பேசும்போதெல்லாம் वो जब बोलता है அசுத்தமா பேசுவான். अशुद्ध बात करता அப்ப है। புரிஞ்சுக்கிடுங்க, तब समझ जाइए அவன் ஒரு குஷ்டரோகி. वो एक कोड़ी है। இப்போ நீங்க அவன் குஷ்டத்தை எப்படி நீக்குவீங்க? अब उसके कोड को कैसे निकालेंगे? அப்ப இவனை எதுக்குள்ள வழி நடத்தணும்? तो इसे किसके अंदर चलाना है? அவனுக்கு ஒரு மெடிசின் கொடுத்தாகணும். उसके लिए एक दवा देना है। அவனுக்கு ஒரு ட்ரீட்மென்ட் கொடுத்தாகணும். उसके लिए एक ट्रीटमेंट देना है। நீங்க வசனத்தை சொல்லி சொல்லி आप वचन को बोल बोलकर அவனுடைய அக்கிரமத்தை நீக்கணும். उसके अधर्म को निकालना அவன் है। ஃபுல்லா நீக்கப்படணும்னா वो पूरी तरह से निकलना है तो அவன் ஞானஸ்நானத்துக்குள்ள வழி वो நடத்தணும். बपतिस्मा के अंदर उसे चलाना அப்படி है। ஞானஸ்நானத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா वो बपतिस्मा के अंदर आ गए तो அவங்களுடைய பாவம் கழுவப்படுகிறது. उसके पाप धुल जाते அப்ப हैं। யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கலையோ जो बपतिस्मा नहीं लिए அவங்க பாவம் நீக்கப்படல. उनका पाप धुला नहीं गया। அப்ப அவங்க யாரா இருக்கிறாங்க? तो वो कौन है? அவங்க குஷ்டரோகியா இருக்கிறாங்க. वो कोड़ी है। சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए, இந்த நாமான் ஒரு பெரிய கேப்டன். ये नामान बहुत बड़ा कैप्टन है। அவர் பெரிய மனிதன். वो एक बड़ा मनुष्य है। அவன் இந்த ஹானருக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல?
கனத்துக்குரியவன் प्रतिष्ठित व्यक्ति है, அடுத்தது அவன் மூலமா கர்த்தர் டெலிவரன்ஸ் கொடுக்கிறாரு उसके द्वारा परमेश्वर छुटकार देता है யுத்தத்துல பராக்கிரமசாலி और युद्ध वीर है। இவ்வளவு இருந்தும் इतना होने के बाद भी அவன் யாரா वो कौन है? அவன் ஒரு குஷ்டரோகியா இருக்கிறான் वो एक कोढ़ी है। இன்னைக்கு இதே மாதிரி आज ऐसे ही ஊழியத்துல ஷைனிங்கா இருப்பாங்க सेवकाई में बहुत चमकेंगे। அவங்க ஜெபிச்சா டெலிவரன்ஸ் நடக்கும் वो प्रार्थना करेंगे तो छुटकार तो मिलेगा। பெரிய யுத்த வீரர்களா இருப்பாங்க बड़े युद्ध वीर शूरवीर होंगे। இவ்வளவு இருந்தும் ऐसा होने के बावजूद அவங்க भी ஞானசானம் எடுக்கலாட்டி यदि वो बपतिस्मा न ले, அவங்க யாரா இருக்கிறாங்க? वो कौन है? குஷ்டரோகியா वो இருக்கிறாங்க। कोढ़ी है। இப்போ இந்த குஷ்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லிட்டேன்। अब ये कोढ़ को कैसा पहचानना है मैंने बता அது दिया। எப்படி நீக்கணும்னு சொல்லிட்டேன்। उसे कैसे निकालना है वो भी बता दिया। இப்போ நம்ம ஒரு சில தீர்க்க தரிசனத்தை பார்க்க போறோம்। लेकिन कुछ भविष्यवाणियों को हम देखेंगे। இந்த நாமான்க பேருக்குள்ள इस नामान नाम के अंदर ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது। एक भविष्यवाणी है। அந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கலாம்। उस भविष्यवाणी को हम देखेंगे। பாருங்க நாமான்ங்கற பேருக்குள்ள नामान इस नाम के अंदर மொத்தம் 3 எழுத்துக்கள் இருக்கு, 4 எழுத்துக்கள் இருக்குது। 4 अक्षर है। ஒன்று வந்து நூன் அப்படிங்கிற எழுத்து, एक नून है, அப்புறம் ஆயின் இருக்குது, आइन है, அப்புறம் மெம் இருக்குது, फिर मेम, அப்புறம் நூன் சோஃபேத்। फिर नून सोफे। இந்த 4 எழுத்து சேர்ந்ததுதான் ये चारों अक्षरों को ही அத நாமான் அப்படினு சொல்லி சொல்வாங்க। नामान ऐसे कहते हैं। இந்த கடைசி எழுத்தை பாத்தீங்கன்னா इस आखिरी अक्षर को देखेंगे இது तो நூன் சோஃபேத்। ये नून सोफेत है। இந்த நூன் அர்த்தம் என்ன? नून का मतलब क्या है? நூன் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்னது? नून का मतलब क्या है? விதை, வித்து। बीज है। இன்னைக்கு நம்ம எல்லாம் தேவனுடைய வித்துக்கள்। आज हम सब परमेश्वर के बीज हैं। ஹalleluya, हालेलुया। சரி பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இந்த நாமாங்கிற வார்த்தையை பாருங்க। ये नामान इस शब्द को देखिए। முதல் 3 எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா पहला 3 अक्षर को लेंगे तो அத நாம் அப்படினு சொல்லி சொல்வாங்க। उसे नाम करके कहते हैं। இந்த நாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு नाम इस शब्द के लिए அர்த்தம் என்ன அப்படினா क्या मतलब है? இனிமை அப்படினு சொல்லி அர்த்தம்। मधुर ये मतलब है। இந்த பேருள்ள ஒரு ஸ்திரீ இருக்கறா, इस नाम का एक स्त्री है, அவ பேர் வந்து நவோமி। उसका नाम है नवमी। நவோமி அப்படினு சொன்னா नवमी का मतलब है இனிமையானவள்। मधुरी ये करके அவ मतलब है மோவாப் தேசத்துக்கு போயிட்டு वो मोआब देश में जाकर தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்து தன்னுடைய கணவனையும் இழந்து अपने बच्चों को खो दिया और अपने पति को भी खो दिया இழந்து போய் வீட்டுக்கு திரும்ப பெத்தேலுக்கு வரும்போது और दोबारा लौट कर जब बेतेल में आती है எல்லாரும் சொன்னாங்க, सभी ने कहा இது நவோமி தானே। ये नवमी है ना। ஆனா இவ சொன்னே நவோமின்னு கூப்பிடாதீங்க। इसने कहा मुझे नवमी मत बुलाओ। நவோமின்னு என்ன அர்த்தம்? नवमी का मतलब क्या है? இனிமையானவள்। मधुरी। அப்ப இவ சொன்னே நவோமின்னு கூப்பிடாதீங்க, तो मुझे नवमी मत இனி बुलाइए, மாறான்னு கூப்பிடுங்க। मुझे मारा बुलाइए। கர்த்தரின் வாழ்க்கையை கசப்பாக்கிட்டாரு। परमेश्वर ने मेरे जीवन को कड़वा बना நான் दिया। என் பிள்ளைகளை இழந்துட்டேன், मेरे बच्चों को मैंने खो என் दिया, கணவனை இழந்துட்டேன், पति को खो दिया। கர்த்தரின் வாழ்க்கையை கசப்பாக்கிட்டார்। परमेश्वर ने मेरे जीवन को कड़वा बना दिया இன்னைக்கு है। நிறைய பேருடைய வித்து கசப்பா தான் இருக்குது। आज बहुत सारे लोगों का बीज कड़वा ही है। நம்ம இனிமையான வித்தா மாறணும்। हम मधुर बीज बनना है। இனிமையான வித்தா மாறணும்னா मधुर बीज बनना है तो நம்மட்ட இருக்கிற அந்த குஷ்டம் நீங்கி போகணும்। हमारे अंदर की जो कोढ़ है वो निकल जाना அந்த है, கசப்பு தன்மை எடுபட்டு वो போகணும்। कड़वाहट निकल जाना है। யார குறிச்சும் நீங்க கசப்பு வைக்க கூடாது மனசுல। किसी के बारे में भी मन में कड़वाहट नहीं रखना। அங்க பரலோக ராஜ்யத்துல स्वर्ग राज्य में கசப்பான தண்ணி இல்ல, कड़वा पानी नहीं है, அங்க மதுரமான தண்ணி தான் இருக்குது। वहाँ मधुर पानी है। நீங்களும் மதுரமா இருந்தாதான் आप भी मधुर रहेंगे तो நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும்। आप परमेश्वर के राज्य के अंदर जा सकते हैं। நம்ம மாறாவா இருக்க கூடாது। हम मारा नहीं बनना। நம்ம தேவனுடைய வித்துக்கள் हम परमेश्वर के बीज हैं, கசப்பான வித்தா இருக்க கூடாது। कड़वा बीज नहीं बनना। மதுரமான வித்தா என்ன செய்யணும்? மாறணும்। मधुर बीज बनना है। இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி மாறணும்னா आज हमारा जीवन ऐसा बनना है तो குஷ்டம் நீங்கி போகணும்। कोढ़ निकल जाना है। हालेलुया। हालेलुया। பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है இந்த நாமான் ஒரு இனிமையான வித்து, ये नामान एक मधुर बीज है, ஆனா இவனுக்குள்ள ஒரு கசப்பு இருக்குது। लेकिन इसके अंदर एक कड़वाहट है। அவன் யாரா இருந்தா? वो कौन था? அவன் குஷ்டரோகியா இருந்தா। वो कोढ़ी था। இன்னைக்கு நீங்களும் இனிமையான வித்து தான், आज आप भी मधुर बीज ஆனா हैं, உங்களுக்குள்ள குஷ்டம் இருக்குதா? लेकिन आपके अंदर कोढ़ है क्या? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குதா? परमेश्वर के अप्रिय चीज है क्या? அப்படி இருந்ததுனா यदि ऐसा है, குஷ்டம்ட்டு இருக்குது, कोढ़ करके है, நம்ம இனிமையானவனா மாற முடியாது। हम मधुर नहीं बन सकते। இனிமையான வித்து யார் மட்டும் தான் தெரியுமா? और मधुर बीज को एक ही है, कौन है? அது யெகோஷுவா மட்டும் தான் இனிமையான வித்து। केवल यहोशुआ ही मधुर बीज है। ஹalleluya, हालेलुया। அவர் மட்டும் தான் இனிமையான வித்தா இருக்கிறார்।
இருக்கிறார். मधुर बीज है, அவரை தவிர வேற யாரும் இனிமையான வித்து கிடையாது. उसे छोड़ो और कोई भी मधुर नहीं. பைபிள் சொல்லுது, कलाम कहती है 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, पहला यूहन्ना का 3 अध्याय के 5वें वचन में, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில் என்ன இல்லையா? उसके पास क्या नहीं है? அவரிடத்தில் பாவம் இல்லை. उसके पास पाप नहीं. யோசுவாங்கிற வித்துக்குள்ள, योशुआ इस बीज के अंदर, அவர்ட்ட பாவம் இல்ல. उसके अंदर पाप नहीं. அப்ப அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? किस प्रकार का है? இனிமையான வித்தா वो இருக்கிறார். मधुर बीज है. அவர்ட்ட பாவம் இல்ல. उसके अंदर पाप नहीं. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் पहला पत्रस के 2 अध्याय 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22वें वचन को पढ़ेंगे. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है அவர் பாவம் செய்யல. वो पाप नहीं किया. அவருக்குள்ள பாவம் இல்ல. उसके अंदर पाप नहीं. அவருடைய வாயில வஞ்சனை இல்லை. उसके मुंह में छल की कोई बात नहीं. அப்ப அவருக்குள்ள தீமை இல்ல. तो उसके अंदर बुराई नहीं. அப்படினா அவர் நீதிமான் மட்டும்தான். वो उसका मतलब वो वही धर्मी है. அவருக்குள்ள குஷ்டம் கிடையாது. उसके अंदर कोड़ नहीं है. அவர் குஷ்டையை குணப்படுத்தினாரு. वो कोड़ों को चंगा करता है. இன்னைக்கு யெகோஷுவா மட்டும்தான். आज यहोशुआ ही, அவர் குஷ்டம் இல்லாத ஒரு இனிமையான வித்து. वो बिना कुष्ठ का एक मधुर बीज है. அவர்தான் யாரா இருக்கிறார்? वही कौन है? நம்ம எல்லாருக்கும் கேப்டன் அவர்தான். वो हमारे लिए सरदार वही है. ஹalleluya, हालेलुया. அவர்தான் உங்களுக்கு கேப்டன். वही हमारा सरदार है. நம்ம சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு கேப்டன் அவர்தான். எல்லா சேனைகளுக்கும் सारे सेनाओं के लिए அவர்தான் கேப்டனா இருக்கிறார். वही सरदार है. இந்த கேப்டன்ங்கற வார்த்தையை பார்க்கலாம். और ये सरदार इस शब्द को देखेंगे. இந்த கேப்டனுக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்வாங்கன்னா, कैप्टन को हम इब्रानी भाषा में क्या कहते हैं? அத சார் அப்படினு சொல்லி சொல்வாங்க. उसे सार करके कहते हैं. இந்த சார் அப்படினா सार का मतलब இளவரசன் அப்படினு சொல்லி அர்த்தம். वो एक राजकुमार करके मतलब அப்ப है. இந்த நாமன் யாரா இருந்திருக்கிறான்? तो ये नामान कौन था? இவர் இளவரசனா இருந்திருக்கிறான். ये एक राजकुमार था. அந்த சீரியாவின் ராஜா, सीरिया देश का राजा, இவன் அவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி வைத்திருந்தார். इसे उतना ऊंचा उठा के रखा है. இன்னைக்கு யெகோஷுவா யாரு? आज यहोशुआ कौन है? அவர்தான் இளவரசன். वही राजकुमार है. அவர்தான் நமக்கு பிரபுவா இருக்கிறார். वही हमारा प्रभु है. அவர்தான் சமாதான பிரபுவா இருக்கிறார். वही शांति देने वाला परमेश्वर है. हालेलुया, हालेलुया. அவர் நமக்கு சமாதான பிரபு. वो शांति देने वाला परमेश्वर அப்ப है. சமாதான பிரபு உங்க வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? तो शांति देने वाला परमेश्वर घर में आएंगे तो कैसा लगेगा? நல்ல சண்டை இருக்குமா? अच्छा युद्ध होगी क्या? சண்டை இருக்காது. युद्ध नहीं होगा. சமாதானம் இருக்கும். शांति होगी. சமாதானம் இல்லன்னா शांति नहीं होगा तो ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது. कुछ तो गड़बड़ है. வீட்டுக்குள்ள சமாதானத்தின் தேவன் இல்ல. घर के अंदर शांति का परमेश्वर नहीं है. சமாதான பிரபு இல்லன்னு அர்த்தம். शांति का परमेश्वर नहीं है. சமாதான பிரபு எபிரேய மொழியில் என்ன சொல்வாங்க அப்படினா, शांति के प्रभु को इब्रानी भाषा में क्या कहते हैं? சர் ஷலோம். सर शलोम. சர் ஷலோம். सर शलोम. சமாதானத்தின் பிரபு. वो शांति का परमेश्वर. இப்போ இந்த உலகத்துல நிறைய பிரபுக்கள் இருக்காங்க. इस संसार में बहुत सारे प्रभु हैं. ஆனா இது யெகோஷுவாவை தான் குறிக்குதா? लेकिन ये यहोशुआ को ही दर्शाता है இந்த क्या? உலகத்துல இருக்கிற பிரபுக்கள் எல்லாம், ये संसार के सारे प्रभु எல்லாம் குஷ்ரோகியா இருக்கிறாங்க. सब कोड़ी हैं. ஆனா நம்ம யெகோஷுவா, लेकिन हमारा यहोशुआ, அவருக்குள்ள பாவம் இல்லை. उसके अंदर पाप नहीं. இந்த சார்ங்கற வார்த்தை எடுத்தீங்கன்னா, सार इस शब्द को लेंगे तो முதல் எழுத்து வந்து சின், पहला सिन, அடுத்தது ரேஷ். फिर रेश. சின் அப்படினா முள்ளு, सिन का मतलब कांटा, ரேஷ் அப்படினா தலை. और रेश जो है मस्तक है. அப்ப எந்த பிரபுவின் தலை மேல और जिस प्रभु के सर के ऊपर இந்த முட்கிரீடம் வைக்கப்பட்டதோ, ये कांटों का ताज रखा गया, அவர்தான் பிரின்ஸ். वही राजकुमार है. அவர்தான் நம்முடைய பிரின்ஸ். वही हमारा राजकुमार है. பாருங்க, இந்த பிரின்ஸ் அப்படி சொல்லும்போது, राजकुमार जब हम बोलते हैं, யாருடைய தலையில அந்த முட்கிரீடம் வைக்கப்பட்டதோ, जिसके सर पे कांटों का ताज रखा गया, அவர்தான் நம்முடைய உண்மையான பிரின்ஸ். वही हमारा असली राजकुमार है. யெகோஷுவா தலையில முட்கிரீடம் வைக்கப்பட்டது, यहोशुआ के सर पर ताज रखा गया, அவர்தான் நம்முடைய ஒரிஜினல் பிரின்ஸ். वही हमारा असली राजकुमार है. அவருக்குள்ள பாவம் இல்ல. उसके अंदर पाप नहीं. அவர் எந்த பாவமும் செய்யல. वो कोई पाप नहीं किया. அவருடைய வாயில அநியாயம் இல்ல. उसके जुबान पर अशुद्ध अन्याय नहीं था. அப்படினா என்ன? क्या है? அவருக்குள்ள லெப்ரசி இல்ல. उसके अंदर कोढ़ नहीं थी. அவருக்குள்ள பலவீனம் இல்ல. उसके अंदर कमजोरी नहीं थी. அவர்தான் கேப்டனா இருக்கிறார். वही सरदार है. அவர்தான் நமக்கு பிரபுவா இருக்கிறார். वही हमारा प्रभु है. அடுத்தது என்னதா? अगला क्या है? he is a great man. वो एक बड़ा महान व्यक्ति. இந்த உலகத்துல கிரேட் மேன் யாரு சொல்வீங்க? इस संसार में महान व्यक्ति किसे कहेंगे? எந்த மனிதனும் நமக்கு கிரேட்
கிடையாது. कोई मनुष्य हमारे लिए महान नहीं, யெகோஷுவா தான் நமக்கு கிரேட்டா இருக்கிறாரு. केवल यहोशुआ ही हमारे लिए महान है। ஹalleluya. हालेलुया। அவர் மட்டும் தான் நமக்கு கிரேட். वही अकेला हमारे लिए महान है, மிச்ச எல்லாரும் வேஸ்ட் தான். बाकी सब व्यर्थ हैं, ஆனா அவர் மட்டும் தான் கிரேட்டா இருக்கிறாரு. लेकिन केवल वही महान है। அவரை உயர்த்துங்க, उसे ऊंचा उठाओ, அவர் ஆசீர்வதிப்பார். वो आशीष करेगा। அடுத்து என்னன்னா अगला क्या है? ஹானரபிள். प्रतिष्ठित। இந்த ஹானரபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ये प्रतिष्ठित इस शब्द को எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா इब्रानी भाषा में क्या कहते हैं? நாசா அப்படினு சொல்வாங்க. नासा ऐसे कहते हैं। நாசா அப்படினு சொன்னா नासा ऐसे बोलेंगे तो ஹானர் அப்படினு சொல்லி அர்த்தம். प्रतिष्ठा करके कहते हैं। இந்த நாசாவுக்கு இன்னொரு வார்த்தை, இன்னொரு அர்த்தம் என்னன்னா नासा का और एक मतलब क्या है? உயர்த்தப்படுதல் அர்த்தம். ऊंचा उठाया जाना, lifting your head, अपने सर को ऊंचा உங்க उठाना, தலையை உயர்த்துதல், सर को ऊंचा उठाना, ஒரு காரியத்தை உயர்த்துதல், एक चीज को ऊंचा उठाना, அதுதான் நாசா. वही नासा है। இது பண்ண நாசா விஞ்ஞானிக்கெல்லாம் பேர் எதுக்கு நாசான்னு வந்துச்சு? वो नासा, ये जो साइंस है, वो साइंटिस्ट लोग हैं, उनका नाम नासा क्यों आया? இவங்க பேர் நாசான்னு வந்த காரணம் என்னன்னா इनका नाम नासा आने का कारण क्या இவங்க है? தலை உயர்த்தி மேல பார்க்கிறதுனால, ये सर उठाकर ऊंचा देखने वाले लोग हैं, எப்பவும் தலையை உயர்த்தி பார்க்கிறதுனால हमेशा सर उठाकर ऊपर देखते हैं, इसके இவங்க लिए பேர் நாசா. इनका नाम नासा है। இது எபிரேய பெயர், ये हिब्रानी भाषा இது नाम சாதாரண है। பேர் இல்ல, ये साधारण नाम नहीं, இது எபிரேய பெயர். ये हिब्रानी नाम है। நாசா விஞ்ஞானிகளுக்கு நாசான்னு ஏன் பேர் வந்துச்சு? और ये साइंटिस्ट लोगों के लिए नासा ये नाम क्यों आया? ஏன்னா எப்பவும் வானத்தை அண்ணாந்து பார்ப்பாங்க, हमेशा वो आकाश की ओर देखते रहते हैं, அதனால தான் இந்த எபிரேய பேர் கொடுக்கப்பட்டிருக்குது इसलिए ये हिब्रानी नाम दिया गया नासा। है, नासा। அதே மாதிரி யெகோஷுவா, इसी ऐसे ही यहोशुआ, he was lifted up, वो ऊंचा उठाया गया, அவர் சிலுவையில वो உயர்த்தப்பட்டார். क्रूस में ऊंचा उठाया गया, அவர்தான் ஹானரபிள் பர்சன். वही वो प्रतिष्ठित व्यक्ति है। உங்க வாழ்க்கையில ஹானரபிள் பர்சன் யாரு? आपके जीवन में प्रतिष्ठित व्यक्ति कौन है? நீங்க செய்யற வேலை தான் ஹானரபிள் பர்சனா? आप जो काम करते हैं वही प्रतिष्ठित है क्या? நீங்க உங்க வீட்ல யாரையா ஒருத்தரை நீங்க ஹானரபிள் பண்றீங்களா? आपके घर में एक व्यक्ति को आप ऊंचा रखते हैं, நீங்க யார கனம் பண்றீங்களோ आप जिसका आदर करते हैं அது வீட்ல இருக்கும். वो घर में होगा। Amen। நீங்க தூக்கத்தை ஹானர் பண்ணீங்கன்னா, आप यदि नींद को अगर आदर करेंगे அப்போ தூக்கத்தின் விளைவு உங்க வீட்ல இருக்கும். तो नींद का जो फल है वहां पर घर पे होगा। நீங்க காலையிலே எந்திரிச்சு आप भोर को उठकर நீங்க கர்த்தரை கனம் பண்ணினீங்கன்னா, आप परमेश्वर का आदर करेंगे तो அவருடைய கிருபை உங்க வீட்ல Amen, இருக்கும். उसका अनुग्रह आपके घर में होगा। உங்க சத்தம் கர்த்தருக்கு கேட்கணும். आपका आवाज परमेश्वर को सुनाई देना அப்ப है, நாள் ஃபுல்லா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. दिन भर परमेश्वर आपको आशीष देता है। அதாவது பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குனார், वो बड़े रोशनी को उसने बनाया சிறிய வெளிச்சத்தை உண்டாக்குனார், और छोटी रोशनी को बनाया, நட்சத்திரங்களை உண்டாக்குனார். तारों को बनाया। எதுக்கு? क्यों? பகலை ஆள பெரிய சுடரும், और बोर को राज करने के लिए बड़ा सूरज, அப்புறம் இரவை ஆளுவதற்கு சிறிய சுடரும் உண்டாக்கினார். और रात को राज करने के लिए छोटा सूरज को बनाया। அப்ப இந்த பகலை ஆளுகை யார் செய்றா? और दिन भर में कौन राज करता है? சூரியன் ஆளுகை செய்யுது. और सूरज राज करता है। இந்த சூரியன் ये सूरज உங்களை ஆளக்கூடாதுன்னா, आप पर राज नहीं करना है तो அப்போ சூரியன் உதயத்துக்கு முன்பதாக सूरज उदय होने से पहले நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இருந்தீங்கன்னா, आप परमेश्वर के चरणों में रहेंगे तो அவருடைய வெளிச்சம் உங்க மேல பிரகாசமா இருக்கும். उसका रोशनी आपके ऊपर रहेगा, அவருடைய ஆளுகை உங்க மேல இருக்கும். उसका राज आपके ऊपर रहेगा। ஹalleluya. हालेलुया। இந்த உலகத்தின் சூரியன் நம்மளை ஆளுகை செய்யாது. ये संसार का सूरज हम पर राज नहीं करता। கர்த்தராகிய சூரியன் அவர் நம்ம மேல ஆளுகை செய்வார். परमेश्वर जो सूरज है वो हम पर राज करेगा। அவரை உங்க வீட்ல ஹானர் பண்ணுங்க. उसको आपके घर में आदर दीजिए। நம்ம வீட்ல ஹானரபிள் பர்சன் யாரு? आपके घर में आदरणीय व्यक्ति कौन है? கர்த்தர் மட்டும்தான், परमेश्वर ही है, யெகோஷுவா மட்டும்தான். केवल परमेश्वर ही है। हालेलुया। हालेलुया। அவருக்கு நீங்க முதலிடம் கொடுங்க. उसको पहला स्थान So दीजिए। he is a honorable person. वो एक प्रतिष्ठित व्यक्ति है। அடுத்தது யெகோஷுவா என்ன தருவாரு? अगला यहोशुआ क्या देगा? அவர் நமக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கிறாரு. वो हमें छुटकार देता है। அவர் கை உயர்த்தப்பட்டிருக்குது. उसकी उसका हाथ ऊंचा उठाया गया நம்ம है। எல்லா காரியத்திலையும் ஜெயத்தெடுப்போம். हम सभी चीजों में विजय पाएंगे। எல்லா காரியத்திலையும் ஜெயத்தெடுப்போம். सभी चीजों में विजय पाएंगे। அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். वो हमें जय देता है। எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, कैसे भी बीमारी क्यों ना हो, எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, कैसे भी कमजोरी क्यों ना हो, யெகோஷுவா நமக்கு விடுதலை தருகிறார். यहोशुआ हमें छुटकार देता है। அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. आमेन। उससे नामुमकिन कुछ भी नहीं। ஹalleluya. हालेलुया। அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. उससे नामुमकिन कुछ भी नहीं। இந்த நாமனுக்குள்ள குஷ்டம் இருந்துச்சு. ये नामान
नामान के ऊपर कोढ़ था, ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள எந்த குஷ்டமும் கிடையாது. लेकिन हमारे परमेश्वर के ऊपर कोई कोढ़ नहीं. அவரே நமக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கிறார். वही हमें छुटकार देता है. அவர்தான் யுத்தத்துல பராக்கிரமசாலி. वही युद्ध में शूरवीर है. நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம். आप युद्ध करने की कोई जरूरत नहीं. வியாதியோடு நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம். बीमारी के साथ आप युद्ध न करें. நீங்க அவர்ட்ட சொல்லிட்டே இருங்க. आप मसीह के पास बात करते रहिए. கர்த்தாவே இந்த வியாதி என்ன ரொம்ப தொல்லை பண்ணுது. है प्रभु ये बीमारी मुझे सताती है. எனக்கு நீங்க விடுதலை தாங்க. आप मुझे छुटकार दीजिए. அவர் விடுதலை தருவார். वो छुटकार देगा. அவர் விடுதலையின் ராஜா. वो छुटकार का परमेश्वर राजा है. அவர் விடுதலை கொடுக்கிறவர். वो छुटकार देने वाला है. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? நம்ம யெகோஷுவா எப்படிப்பட்டவர்? हमारा यहोशुआ कैसा है? அவர்தான் நமக்கு கேப்டன். वही हमारा सरदार. அவர்தான் நம்மளுடைய கிரேட் மேன். वही हमारा महान व्यक्ति. அவர்தான் நம்மளுடைய ஹானரபிள் பர்சன். वही आदरणीय व्यक्ति है. அவர்தான் நமக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கிறவர். वही छुड़ाने वाला है. அவர்தான் யுத்தத்துல பராக்கிரமசாலி. वही युद्ध का शूरवीर है. ஹalleluya. हालेलुया. அவர்ட்ட எந்த பாவமும் இல்ல. उसके अंदर कोई पाप नहीं. அவர்ட்ட எந்த லெப்ரசி இல்ல. उसके अंदर कोई कोढ़ नहीं. லெப்ரசி அவங்கிட்ட வந்தா कोढ़ी उसके पास आया. கர்த்தர் தொட்டு குணப்படுத்திட்டாரு. परमेश्वर उसे छू कर चंगा किया. அந்த வியாதி நீக்கிட்டா. उस बीमारी को निकाल दिया. இன்னைக்கு நம்ம எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, आज कोई भी प्रकार का कमजोरी क्यों ना हो, அவரை நீங்க ஹானர் பண்ணுங்க. उसका आदर करो. அவர் உங்களுக்கு டெலிவரன்ஸ் கொடுப்பார். वो आपको छुटकार देगा. ஹalleluya. हालेलुया. அதனால தான் நான் காலையிலே சொன்னேன், इसलिए मैंने सुबह में कहा था, நீங்க தப்பு பண்ணும்போது கர்த்தர் தண்டனை கொடுப்பாரு. आप गलत करते समय परमेश्वर ताड़ना देता है. அதே மாதிரி கர்த்தரை நீங்க கனம் பண்ணீங்கன்னா ऐसे ही आप परमेश्वर का आदर करेंगे तो அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரு. वो हिसाब के बाहर आशीष देगा. ஹalleluya. हालेलुया. அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற वो தேவன். हिसाब के बाहर आशीष देगा. நம்ம எப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? हम क्या कर रहे हैं? கர்த்தர் மேல அந்த கனத்தை கொடுங்க. परमेश्वर के ऊपर वो आदर को दीजिए. அவருக்கு கொடுங்க. उसको दीजिए. நம்ம மனிதனுக்கு பயப்பட வேண்டாம். हम मनुष्य को नहीं डरना, ஆனா கர்த்தருக்கு பயப்படணும். परमेश्वर को डरना है. கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, நான் பிதாவானால் मैं यदि पिता हूँ, என்னுடைய கனம் எங்கே? मेरा आदर कहाँ है? நான் எஜமானானால் मैं अगर मालिक हूँ, எனக்கு பயப்படும் பயம் எங்கே? तो मेरे प्रति भय किधर है? இன்னைக்கு நம்மளுக்கு அப்பா யாரு? हमारा पिता कौन है? यहोशुआ. எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். सब ऊंचे आवाज से कहेंगे யோசுவா यहोशुआ. தான் நம்மளுக்கு அப்பா. यहोशुआ ही हमारा पिता அவர் है. நம்ம அப்பானா वो यदि हमारा पिता है तो அப்ப நம்ம அவருக்கு என்ன கொடுக்கணும்? हम उसको क्या देना है? கனம் கொடுக்கணும். आदर देना है. அடுத்தது அவர் நம்ம மாஸ்டர் தானே? वो हमारा मास्टर है ना. மாஸ்டர்னா வேலைக்காரங்களுக்கு முதலாளி. वो हमारा जो नौकर है उन लोगों का अधिपति, मालिक. இப்ப நம்ம எல்லாம் வேலைக்காரங்க. हम सब नौकर हैं. நம்ம எல்லாத்துக்கும் முதலாளி யாரு? हम सभी लोगों का मालिक कौन है? யோசுவா தான் முதலாளி. यहोशुआ ही मालिक है. அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கறாரு? तो वो क्या चाहता है? எனக்கு ஜனங்கள் பயப்படணும். मुझे देखकर लोग डरना है. ஹalleluya. हालेलुया. எப்படி பயப்படுவீங்க? कैसे डरेंगे? சர்ச்சுக்குள்ள வந்த உடனே कलीसिया में आते ही அப்படியே கால் ஆட்டிட்டே எனக்கு பயம் இருக்கு பாருங்க அப்படினு சொல்ல கூடாது. ऐसे पैर हिलाते ही मैं डरता हूं करके नहीं बोलना है. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன தெரியுமா? परमेश्वर के प्रति भय क्या है? ஜ வேலைக்கு போகும்போது काम पे जाते समय, அங்க ஆபீஸ்ல 9 மணிக்கு இருக்கணும்னா ऑफिस में अगर 9 बजे रहना है, எத்தனை மணிக்கு போலாம்? कितने बजे जाते हैं? எங்க எங்க பரவாயில்ல. நாங்க 10 மணிக்கு போனாலும் பரவாயில்ல. हम लोग 10 बजे जाएंगे तो चलेगा. எந்த முதலாளிக்கும் அது பரவாயில்ல இல்ல. कोई मालिक उसे नहीं चाहता. அந்த முதலாளிக்கு பயப்படுவாங்க. वो मालिक को डरते हैं. முதலாவதே போயிடுவாங்க. 5 நிமிஷத்துக்கு முந்தியே போயிடுவாங்க. 5 मिनट पहले ही जाते हैं. 10 நிமிஷத்துக்கு முந்தியே போயிடுவாங்க. 10 मिनट पहले ही जाते हैं. இல்லாட்டி சம்பளம் கட் ஆயிரும். नहीं तो पगार कट होती है. இங்க லேட்டா வந்தா यहाँ लेट आएंगे तो என்னது கட் ஆகும்? क्या कट होगा? आशीष. ஆசீர்வாதம் கட் ஆயிரும். आशीष कट हो जाएगा. அப்ப இனிமே அடுத்த வாரத்துல இருந்து अगले हफ्ते से லேட்டா ஆக கூடாது. लेट नहीं होना. நம்ம யாரை கனம் பண்றோம்? हम किसका आदर करते हैं? கர்த்தரை கனம் பண்றோம். मसीह का आदर करते हैं. யாருக்கு பயப்படுறோம்? किसको डरते हैं? நம்ம எஜமானுக்கு பயப்படுறோம். हम मालिक को डरते हैं. அவர் நம்மள பாத்துக்கிட்டே वो இருக்கார். हमें देख रहा है. ஹalleluya. हालेलुया. சோ நம்ம இந்த நாமான்ங்கற காரியத்துல तो नामान इस चीज में மாம்ச பிரகாரம் அவனுக்குள்ள பலவீனம் இருந்துச்சு. मांस के प्रकार उसके अंदर कमजोरी थी, ஆனா ஆவிக்குரிய பிரகாரம் लेकिन आत्मिक रीति से இந்த நாமான் அர்த்தம் என்னது? नामान का मतलब क्या है? இனிமையான வித்து. मधुर बीज. அதுல கசப்பு இருக்க கூடாது. उसमें कड़वाहट नहीं होना. அந்த இனிமையான வித்து யாரு? वो मधुर बीज कौन है? யெகோஷுவா. यहोशुआ है. இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் வாசித்தோம். अद्भुत एक वचन हमने पढ़ा. சங்கீதம் 22 भजन संगीत 22 அதுல 30ஆம் வசனத்தை வாசிங்க. 30वें वचन को हम पढ़ेंगे. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். ஒரு சந்ததி एक वंश அவரை சேவிக்கும். उसकी सेवा करेगा. ஒரு சந்ததி
एक वंश அவரை சேவிக்கும். उसकी सेवा करेगा। அப்படின்னா என்ன நினைப்பீங்க? इसका मतलब क्या है? ஏதோ ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்க போகுது. कोई तो संतान है जो परमेश्वर की सेवा करने वाला है। இங்கிலீஷ்ல வாசிங்க. अंग्रेजी में पढ़िए। A seed shall serve him, it shall be accounted to the Lord for a generation. Shall serve him. एक बीज उसकी सेवा करेगी। It shall be counted as a generation. वो एक पीढ़ी करके गिना जाएगा। ஒரு seed வந்து एक बीज, he is talking about one seed. वो एक बीज के बारे में बात करता है। அந்த serve பண்ணுகிற ஒரு seed, वो सेवा करने वाली एक बीज, it will be counted as a generation. वो एक संतान करके गिना जाएगा। இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. आज सोच कर देखिए, இன்னைக்கு நீங்க ஒரு seed, आज आप एक बीज हैं யெகோஷுவா ஒரே seed, और यहोशुआ एक ही बीज है, ஆனா நம்ம எல்லாம் ஒரு seed. लेकिन हम सब एक बीज हैं। இத்தனை seedல நான் ஒரு seed, इतने बीजों में मैं एक बीज हूँ, நீங்க ஒரு seed, आप एक बीज हैं, நம்ம எல்லாம் ஒவ்வொரு seed தான். हम सब एक एक बीज हैं। இந்த seed எப்படி இருக்கணும்? ये बीज कैसा होना है? இனிமையான சீடா மாறணும். मधुर बीज बनना है, கசப்பு இருக்க கூடாது. कड़वाहट नहीं होना। கசப்பு இருந்தால், कड़वाहट यदि हो, உங்க மனசுல கசப்பு இருக்க கூடாது. आपके मन में कड़वाहट नहीं होना। யாரை பற்றியும் கசப்பு இருக்க கூடாது. किसके बारे में भी कड़वाहट नहीं होना। உங்க கண்ணுல கசப்பு இருக்க கூடாது. आपके आंखों में कड़वाहट नहीं होना। உங்க பேச்சுல கசப்பு இருக்க கூடாது. आपके बातों में कड़वाहट नहीं होना। உங்க கிரியையில கசப்பு இருக்க கூடாது. आपकी क्रिया में कड़वाहट नहीं होना। எல்லாம் இனிமையா இருக்கட்டும். सब मधुर होना है। அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். आमेन। वो हमें आशीष करके देगा। हालेलुया, 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 हालेलुया। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष சோ देगा। இன்னைக்கு நாமான பற்றி நம்ம பார்த்தோம். आज हम नामान के बारे में देखें। இந்த நாமன் நம்மளுக்கு நல்ல உதாரணம். ये नामान हमारे लिए बहुत अच्छा उदाहरण है। இன்னைக்கு சரீர பிரகாரம் பாத்தீங்கன்னா, शारीरिक रूप से अगर आप देखेंगे, ஒருவேளை நீங்க கம்பெனிக்கு மேனேஜர் கேப்டனா இருக்கலாம். हो सकता है आप कंपनी का सरदार हो। ஒரு கேப்டன், ஒரு கம்பெனி நீங்க கேப்டனா இருக்கீங்க. एक कंपनी का सरदार होकर நீங்க ஒரு பெரிய மனுஷனா இருக்கலாம். एक बड़ा व्यक्ति हो सकता ஒரு है। டைரக்டரா இருக்கலாம். आप डायरेक्टर हो सकते हैं, மேனேஜரா இருக்கலாம். मैनेजर हो सकता है, இல்லட்டி நீங்க ஹானரபிள் பர்சனா இருக்கலாம். या फिर एक आदरणीय व्यक्ति होंगे। இப்போ சில நல்ல காரியம் செஞ்சா ஜனங்களை ஹானர் பண்ணுவாங்க. आप एक अच्छे काम करेंगे तो लोग उसका आदर करते हैं। நீங்க உங்களை அந்த கம்பெனி வந்து லிஃப்ட் அப் பண்ணும். वो कंपनी जो है आपको ऊंचा उठाती है। நீங்க அப்படி ஹானரபிள் பர்சனா இருக்கலாம். आप वैसे आदरणीय व्यक्ति हो सकते உங்க हैं। மூலமா அந்த கம்பெனிக்கு நல்ல சேல்ஸ் ஆகலாம். आपके द्वारा उस कंपनी का अच्छा व्यापार होता होगा, நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கலாம். अच्छा व्यापार आमदनी होती அந்த होगी। கம்பெனில நீங்க மைட்டி மேனா இருக்கலாம். उस कंपनी में एक बलवान व्यक्ति होंगे आप, ஆனா குஷ்டம் இருந்துச்சுன்னா लेकिन कोड होगा तो நோ யூஸ். कुछ फायदा नहीं। கொஞ்ச நாள் கழிச்சு थोड़े दिन के बाद அது கர்த்தருக்கு அது பயன்பட முடியாது. वो परमेश्वर के लिए इस्तेमाल नहीं किया जा உங்களுக்கு सकता। இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைச்சும் इतना आशीष मिलने के बाद அந்த भी குஷ்டம் மட்டும் நீங்களாட்டி अगर वो कोड नहीं निकलती है, நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. हमारा कोई फायदा नहीं। சோ நம்ம குஷ்டத்தை பற்றி பார்த்தோம். कोड के बारे में हमने देखा। குஷ்டம் யார் இந்த நாட்கள்ல யார் குஷ்டரோகி? आज के दिनों में कौन कोड़ी है? ஒரு மனிதனுக்குள்ள एक मनुष्य के अंदर பொல்லாப்பு இருந்தா बुराई होगा तो அவங்க தான் குஷ்டரோகி. वही कोड़ी है। சரி, பொல்லாப்பை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்? बुराई को निकालने के लिए क्या करना है? ஞானஸ்நானத்தை என்ன செய்யணும்? बपतिस्मा को क्या करना है? ஞானஸ்நானம் கொடுக்கணும். लेना है। ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு பொல்லாப்பு இல்லாமலே இருக்கு. और बपतिस्मा देने के बाद बुराई नहीं है, ऐसा है क्या? அதுக்கு அடிக்கடி ஞானஸ்நானம் எடுக்க முடியுமா? इसलिए हमेशा हम बपतिस्मा ले सकते हैं क्या? ஞானஸ்நானம் ஒரு தடவை தான். बपतिस्मा एक बार। நீங்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு बपतिस्मा लेने के बाद உங்க பொல்லாப்பை கர்த்தர் நீக்கிறார். आपके बुराई को निकालता है। உங்ககிட்ட பொல்லாப்பே வரக்கூடாதுனா आपके अंदर बुराई नहीं आना है तो நீங்க இன்னொரு தண்ணிக்குள்ள முங்க வேண்டி आप இருக்குது. एक और पानी के अंदर डुबकी लगाना நீங்க है। ஜீவ தண்ணீருக்குள்ள முங்க வேண்டி उस இருக்குது. जीवन के पानी के अंदर डुबकी लगाना நீங்க है। பரிசுத்தாவின் அபிஷேகத்தை டெய்லி முங்க வேண்டி आप இருக்குது. पवित्र आत्मा के अभिषेक के अंदर हर रोज डुबकी लगाना है। அந்த தண்ணில முங்க 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 उस पानी के अंदर डूबते डूबते நிரந்தரமா பொல்லாப்புலாம் நீங்கி போயிரும். निरंतर में हमेशा के लिए वो बुराई निकल जाएगी। ஹalleluya. हालेलुया। நம்மள கர்த்தர் பரிசுத்தவானா மாத்துவார். हमें परमेश्वर पवित्र बनाएगा। இன்னைக்கு நம்மள கர்த்தர் என்ன எதிர்பார்க்கறார் நம்மட்ட? आज परमेश्वर हमसे क्या इंतजार करता है? நம்மட்ட கண்ணத்தை எதிர்பார்க்கறார். हमारे पास आदर को चाहता நம்மட்ட है பயத்தை और எதிர்பார்க்கறார். डर को चाहता है। கர்த்தருக்கு பயப்படுதலே, परमेश्वर को डरना ही, சத்தமா சொல்லுங்களேன், ऊंची आवाज से बोलिए, ஞானத்தின் ஆரம்பம். वो बुद्धि का शुरुआत है। அப்போ கர்த்தருடைய பயம் இல்லாட்டி परमेश्वर का भय नहीं होगा तो ஞானம் இல்ல. ज्ञान नहीं है। ஞானம் இல்லாதவங்க என்ன சொல்வீங்க? और ज्ञान जिसको नहीं है उसे क्या कहेंगे? முட்டாள்னு சொல்லுவோம். बेवकूफ कहेंगे। கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். परमेश्वर को डरना
बुद्धि का शुरुआत है। மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், मनुष्य को नहीं डरना है, கர்த்தருக்கு பயப்படும். परमेश्वर को डरना है। ஹalleluya. हालेलुया। நம்ம தேவன் பெரியவர். हमारा परमेश्वर महान இன்னைக்கு है। நம்ம பார்த்த செய்தியை हम जो संदेश आज देखा है, மெடிடேஷன் பண்ணுங்க, उससे ध्यान कीजिए, கர்த்தர் இன்னும் வெளிப்படுத்தி தருவார். परमेश्वर और प्रकट करके देगा।